கூலிப்படைகள் மறைந்திருக்கிறதாக எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா அப்படின்னா அவங்க கூட 4 பசங்க வந்திருப்பாங்க, கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் வந்திருப்பாங்க. அப்படி வந்த மாதிரி இல்லை. அவங்க ஃபேமிலிக்குள்ளே ஏதோ டிஸ்ட்ரிபியூட் நடந்திருக்கு இங்கே. அந்த சைடில் என்ன இல்லை, இந்த சைடில் ஏதோ அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் நடந்திருக்கு. பேரண்ட்ஸு பையன் எல்லாம் சேர்ந்து. ஆனால் 7 ஆண்டுகளாக அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறது ஃபேமிலிக்கெலாம் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இவங்க 3 வருஷத்துக்கு முன்னால் இந்த அம்மா வந்து அந்த எஸ்ஆர் இருக்கிற அம்மா வந்து அவங்க அம்மாட்ட பேசியிருக்காங்க. இப்போ இல்லை, 3 வருஷத்துக்கு முன்னாலே கூப்பிட்டு உன் பையனை ஒழுங்காக இருக்கு அப்படின்னு மிரட்டியிருக்காங்க. அந்த அம்மாவை, யார், நவீனுடைய அம்மாவை மிரட்டியிருக்காங்க. அந்த அம்மா அப்போ அப்படி மிரட்டுறவங்க என்ன பண்ணிக்கணும், இந்த பொண்ணு இந்த பொண்ணை கூப்பிட்டு இந்த மாதிரி அந்த பையனோட பழகாதுன்னு சொல்லிட்டு உடனடியாக தாய் தப்பண்ண சொல்லணும். இவனுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிச்சிருக்கோம். காவல் நிலையத்தை அணுகியிருக்கணும். அவங்களாவது காவல் நிலையத்தில் சொல்லியிருக்கணும் இந்த மாதிரி மிரட்டுறாங்கன்னு சொல்லியிருக்கணும். அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, இவங்க காவல் அதிகாரி, காவல்துறையில் இருக்காங்க, நம்ம போய் தேவையில்லாமல் ஒரு சர்ச்சை கிளப்பாங்கன்னா அவங்க டீசெண்டாக ஒதுக்கியிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. ஸோ அதில் வந்து இவங்க ஃபேமிலிக்குள்ளே ஏதோ டிஸ்ட்ரிபியூட் பேசியிருக்கணும். அதனால தான் இந்த கொலை நடந்திருக்கும் நான் சொல்கிறேன். என்னுடைய கருத்து இதுதான். அவங்க ஃபேமிலிக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி நம்ம இப்போ நம்மளே இருக்கோம், நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் என்ன அவனை பார்த்துட்டு திருட்டு போயிடலாம் அடியில் அப்படின்னு சும்மா பேசுவோம்ல, இதை பேசி இதனால ஒரு சம்பவம் நடந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. உயிரை பறிக்கணுன்ற ஒரு எண்ணம் ஒரு இளைஞனுக்கு, சாமானியனுக்கு எங்கேருந்து சார் இப்படி வரும்? வளர்ப்பு சரியில்லை, அதுதான் காரணம், வேறு எதுவுமே கிடையாது. இவன் கண்டிப்பாக மதுவுக்கு அடிமையாக தான் இருந்திருப்பான். அப்போ கண்டிக்க வேண்டியது யார்? தாய் தந்தையர். இது வளர்ப்பு சரியில்லாமல் நடந்தது தான். பிகாம் வரைக்கும் படிச்சிருக்கான், தடகள வீரர்னு சொல்கிறாங்க. படிப்பு சரி, படிச்சு என்ன பிரயோஜனம்? முட்டாளத்துக்கானே.